உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். நம்ம முக்கியமாக இந்த வாரம் 25 வருட பாலியல் அனுபவத்தில் பாலியல் பிரச்சனைகளை ட்ரீட் பண்ணுறதுல சாதாரணமாக நம்ம என்ன மாதிரி பிரச்சனைகளை பார்க்குறோம், அதை தீர்ப்பதற்கு எளிமையான முறைகள் என்ன, இதை பற்றி இந்த வாரம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதில் டிவி பார்க்குறவங்களும் சரி, பல பேருக்கு உடனே புரிஞ்சிடும். அதிகமான கேள்விகள் சுய இன்பம் பற்றி வர்றதை பார்க்குறீங்க. எத்தனை முறை பதில் சொன்னாலும் இந்த கேள்வியில் அடுத்த தலைமுறை வந்துடுறாங்க. இன்றைக்கி ஒருத்தங்க +2 2 லட்சம் பேர் எழுதுகிறாங்கன்னா அடுத்த வருஷம் இன்னும் 2 லட்சம் பேர் தனியாக அல்லது 2.5 லட்சம் பேர் எழுதிட்டு இருப்பாங்க. அப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் வந்துடுறாங்க. அவங்களுக்கு இந்த குழப்பங்கள், ஏன்னா இதை யாரும் தீர்த்து வைக்கிறதில்ல. பெற்றோர்களோ ஆசிரியர்களோ இதை பற்றி பேசுகிறதில்ல. வாய் மூடி மௌனிகளாக இருந்துடும். அப்போ குழப்பத்தோடையே நம்ம குட் ஆர் பேட், சரியா தவறா என்ற குழப்பத்தோடையே இளைஞர்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த குற்ற உணர்வு போலி மருத்துவர்களால் ரொம்ப பெரிய அளவுக்கு பரப்பப்பட்டு அவங்களுடைய வியாபாரத்துக்காக பெரிய அளவுக்கு பரப்பப்பட்டாலும் கூட இது எங்கேருந்து முதல்லேருந்து வந்தது அப்படின்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். முதலாக உலகத்தில் தோன்றிய முதல் செக்ஸ் என்சைக்ளோபீடியா, செக்ஸ் பற்றிய களஞ்சியம், தகவல் களஞ்சியம் புத்தகத்தில் சுய இன்பம் பண்ணால் கண்ணு குருடாயிரும் அப்படின்னு இருந்தது. அது ஒரு அறியாமையோடு வாழ்ந்த ஒரு காலத்தில் மக்கள் அப்படி எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி இதை பற்றிய பல்வேறு தவறான தகவல்கள் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. செக்ஸ் ஒரு இம்மெச்சூர் பிஹேவியர், ஒரு நல்லவங்க சரியான மனிதர்கள் அப்படி பண்ண மாட்டாங்க, இது ஒரு ஆண்மகன் பண்ண மாட்டான் அல்லது ஒரு பெண் நல்ல பெண் பண்ண மாட்டா அப்படின்ற கருத்து நிறைய பேர்ட்ட இருக்கும். அதே மாதிரி பல நேரங்களில் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் சுய இன்பம் பண்ணுறதை பார்த்தா அதிர்ச்சி அடைஞ்சிருவாங்க. நிறைய பெற்றோர்கள் வந்திருக்காங்க. ஈவன் சின்ன குழந்தைகள் அப்படி பாலியல் தூண்டலில் ஈடுபடுறதை பார்த்துட்டு பதறி போய் பெற்றோர்கள் வர்றதை பார்க்குறோம், இன்றைக்கும் பார்க்குறோம். பதற வேண்டாம். செக்ஸ் உறுப்புகளை சின்ன வயசுலேருந்தே தூண்டுவது என்பது பழக்கமாக இருக்கும் பல குழந்தைகளுக்கு. இதில் பதற்றமடையவோ பயப்படவோ ஒன்றுமே இல்லை. இதனால் எந்த விதமான தீமையும் இல்லை. ஆனால் என்னென்னா அந்த சுய இன்பம் இந்த மாதிரி வார்த்தைகள் பயமுறுத்துறதா இருக்கும். ஆனால் இது எந்த விதமான பிரச்சனையும் அல்ல. சுய இன்பம் பொறுத்த வரைக்கும் ஆண்கள் ரொம்ப ஏர்லியராகவே கற்றுக்கிறாங்க. ஏன்னா ஆணுறுப்பு வெளியே தொங்கிக்கிட்டு இருக்கிறதுனால அதை தூண்டும்போது தொடும்போது ஒரு விதமான இன்பம் இருக்கிறத குழந்தைகளே கண்டுபிடிச்சிரும். ஆனால் பெண் பிள்ளைகளுக்கு அவ்வளோ வெளிப்படையாக அதை தூண்டுறது அவ்வளோ ஈஸியாக இருக்கிறதில்ல. ஸோ ஆண் குழந்தைகள் ரொம்ப ஈஸியாகவே சுய இன்பத்தை எளிதாக கற்றுக்கிறாங்கன்றதான் உண்மை. அதே மாதிரி பெண் குழந்தைகளும் கொஞ்சம் அடல்ட் ஆகும்போது, டீனேஜ் தாண்டும்போது சுய இன்பம் பண்ணுறாங்க. சுய இன்பம் பண்ணுறதுனால எல்லா தீமைகளும் வருதுன்னு போலி மருத்துவர்கள் திரும்ப திரும்ப பேசுகிறாங்க. பெற்றோர்களும் அதை நம்புகிறாங்க. தாங்கள் ஒரு காலத்தில் சுய இன்பம் பண்ணோன்றதை மறந்துடுறாங்க. சுய இன்பத்தினால உண்மையிலேயே நன்மையா தீமையா? ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் அந்த டிவியில் ப்ரோக்ராம் பார்த்து நம்பர் வந்து சார், அதனால் இப்போ சந்தேகத்துக்காக பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். எனக்கு வயசு 44 வயசு நடக்குது சார். ஓகே. பசங்க 2 பேர் இருக்காங்க. ஓகே. எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. 5 பைப்பா இது பண்ணியிருக்கு, பிளாஸ்டிக் இது பண்ணியிருக்கு. சரி. உறவு வச்சுக்கலாமா சார்? அது ஒன்றும் எவ்வளோ நாள் ஆச்சு ஆப்ரேஷன் பண்ணி? 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் 2 மாதம். உங்கள் மருத்துவர்கிட்ட நீங்கள் கேட்கவே இல்லையா?
இல்லை கேட்டேன் பண்ணலாம்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிக்கலாம் சொன்னாங்க. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க, பண்ணலாம். இல்லை அது சார் ரைட்டு சார். அடுத்தபடியாக சார் உணவு கொலையில் இது கொஞ்சம் விருந்து காஸ்ட்டாக வந்தது சார். அது சார் என்ன சார் செய்யலாம்? சீக்கிரம் வந்துடுது. ஆமாம் சார், அது கொஞ்சம் பதட்டத்தில் வந்துடுற மாதிரி இருக்குது சார். நம்ம இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து சொல்ல போகிறோம். ஒன்று வந்து இதில் பல்வேறு பயிற்சிகள் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ABCDEFன்னு சில விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கேன் சார். உங்கள் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கேன் நான் அப்படின்னு. இல்லைன்னா சில மருந்துகள் இருக்குது, மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் அந்த மருந்துகளை பயன்படுத்துங்க. சரி சார். மருந்து எங்கே சார் உங்கள்கிட்ட வாங்கலாமா இல்லை மெடிக்கல் வாங்கலாமா சார்? மருத்துவர்களை பார்த்து அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் பேரில் மருந்துகளை சாப்பிடுங்க. சரி சார். சரி. மூன்றாவதாக பல விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். என்னென்ன முறைகளில் விந்து சீக்கிரம் வர்றதை தடுக்க முடியும்னு அந்த முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். சரி சார். எளிமையாக சீக்கிரம் விந்து வர்றதை பெருமளவுக்கு தடுக்க முடியும், கவலைப்படாதீர்கள். சரி சார். சரி சார். நன்றி. இப்போ சுய இன்பம் பண்ணுறதுனால என்ன நன்மைகள் அப்படின்றதான் இப்போ பேசுகிறோம். நம்ம ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஈரோட்டிலேருந்து சுரேஷ் பேசுகிறேங்க சார். சொல்லுங்கள் சுரேஷ். உங்கள் நிகழ்ச்சி டெய்லியும் பார்க்குறோம். நன்றி சுரேஷ், சொல்லுங்கள். இது ஒய்ஃபு தீட்டுப்பட்டால் முதல்ல 4 நாள் 5 நாளையில் கிளியர் ஆயிரும். சரி. இப்போ இந்த மாதத்துல தீட்டுப்பட்டப்ப 7 நாளைக்கு 8 நாள் வரைக்கும் இருந்தது. லைட்டாக தீட்டு பட்டுக்கிட்டே இருந்தது. அதனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்குங்களா? எந்த ப்ராப்ளம் வராது. முதல்ல வந்து நீங்கள் மருத்துவரை பாருங்கள். அவங்க செக் பண்ணிவிட்டு ஒரு நாள் தீட்டுப்பட்டு அதுக்கப்புறம் நிற்கிறது, அதே மாதிரி ரொம்ப அதிகமாக 7-8 நாள் தீட்டு வர்றது, இதெல்லாம் அதிகமாக படுங்க. அதுக்கப்புறம் லைட்டாக தான் படுங்க. நீங்கள் மருத்துவரை பாருங்கள். அவங்க வந்து இதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தாங்கன்னா சரி பண்ணாலே அவங்க நல்லாயிடுவாங்க. நீங்களே அது சரியாக தவறான்னு முடிவு பண்ண வேண்டாம். பொதுவாக மருத்துவர்கள்லாம் இன்னைக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்காங்க. ஈஸியாக ஒரு மருத்துவரை பார்த்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட தீர்த்துக்கலாம். நாமளே எனக்கு வந்து செக்ஸில் கொஞ்சம் அதிகமாக ஈடுபாடு இருக்குது. டெய்லி வச்சுக்கலாங்களா? கண்டிப்பாக வச்சுக்கலாம். டெய்லி செக்ஸ் பண்ணுறது உடம்புக்கு நல்லது. நிகழ்ச்சியில் பல முறை நம்ம சொல்கிறோம், செக்ஸ் a day keeps doctors and lawyers away. செக்ஸ் டெய்லி பண்ணிங்கன்னா டாக்டரும் தேவையில்லை, லாயரும் தேவையில்லை, ஆரோக்கியமாக வாழ முடியும். சரிங்க சார். அது வந்து ஒய்ஃபு கீழேயும் நான் மேலேயும் ஒரே பொசிஷன் தான் பண்ணுறோம். அதனால எனக்கு வந்து பேக் பெயினாகவும் இருக்குது, முட்டியும் வலிக்குது. 550 பொசிஷன்ஸ் இருக்குது. அந்த புத்தகங்களை வாங்கி படிங்க. நல்ல செக்ஸ் புத்தகங்களை வாங்கி படிங்க. நிறைய பொசிஷனில் செக்ஸ் பண்ணுங்கள். சரிங்க சார். மெடிக்கலில் கிடைக்குங்களா, புக் ஷாப்பில் கிடைக்குங்களா? புக் ஷாப்பில் இருக்குங்க. சரி சார். நன்றி. ஸோ சுய இன்பம் பண்ணுறதுனால என்ன லாபம்? ஒன்று வந்து ஆணுறுப்பு வெளியே தொங்கிக்கிட்டு இருக்கு. செக்ஸ் உறுப்புகள் படைக்கப்பட்டதே அதன் மூலமாக நீங்கள் இன்பம் அடைகிறதுக்கு தான். கல்யாணத்துக்கு முன்பாக சுய இன்பம் பண்ணுறதுல எந்த தவறும் இல்லை. உறுப்புகளே செக்ஸ் தூண்டி ஒரு என்ஜாய்மெண்ட்டை பெறுவதற்கு தான். அதனால் எந்த தீமையும் இல்லை. ஒன்று. ரெண்டாவதாக, நீங்கள் சுய இன்பம் பண்ணும்போது எனக்கு சீக்கிரம் விந்து வந்தது, லேட்டாக வந்தது, என் மனைவிக்கு திருப்தி கொடுக்கலன்ற உணர்வுகள் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் யாரையும் திருப்திப்படுத்த வேண்டியதில்லை. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் சங்கர், ஈரோடு. சொல்லுங்கள் சங்கர். இப்போது என் ஒய்ஃப் கன்சீவாக இருக்காங்க சார். சரி சார். இப்போது 7 மாதம் ஆகுது சார். இப்போ நாங்கள் உறவு வச்சுக்கல, தப்பு இல்லையா சார்? ஏதாவது வச்சுக்கலாமா? கண்டிப்பாக வச்சுக்கலாம். டெலிவரி ஆகிற வரைக்கும் ரெகுலராக செக்ஸ் வச்சுக்கலாம், எந்த தவறும் இல்லை. ஓகே சார். சில நேரங்களில் செக்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப நல்லதும் கூட. ஓகே சார். பல ஆய்வுகளை வந்து 22 வாரத்துலேருந்து 26-28 வாரங்கள் வரைக்கும் செக்ஸ் பண்ணிக்கிட்டால் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்புகளும் அதிகம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. செக்ஸ் ரெகுலராக வச்சுக்கோங்க, எந்த தீமையும் இல்லை. உங்கள் டாக்டர்கள் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க.
ஓகேங்க சார். இரத்தப்போக்கு இருக்குது, அபார்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது, கிருமி தொற்று வந்துடும், ஏதோ காரணத்தினால வேணான்னாங்கன்னா அதை கேட்டுக்கங்க. ஓகே அப்படி காரணம் எதுவும் சொல்லலை, அவங்க எதுவும் வேணான்னு சொல்லலைன்னா ம் செக்ஸ் வைத்து கொள்ளலாம், எந்த தவறும் இல்லை, தீமையும் இல்லை. ஓகே சார். ஓகே சார். அதனால் இது அப்படி டாக்டர் எதுவும் சொல்லலை, வச்சுக்கணும்னு சொல்லலை, வச்சுக்க வேண்டாம்னு சொல்லலை. செக்ஸ் வச்சுக்கோங்க அப்போ ரெகுலராக. ஓகே சார். ஓகே. இப்போ வளகாப்பு முடிஞ்சு இப்போ கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில் விட்டாச்சு. சரி. ஸோ அதனால் இப்போ 1 மந்த்தாக தைக்கல. ம் ஸோ அதுதான் கேட்குறேன் சார். அது குழந்தை வளர்ச்சிக்கு ஏதாவது பாதிப்படையுமா சார்? எந்த பாதிப்பும் வராது, குழந்தைக்கும் நல்லது. வச்சுக்கலனாலும் பாதிப்பு எதுவும் இருக்காதா சார்? இருக்காது. ஓகே ஓகே வைக்கிறது நல்லது, உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும், உங்கள் மனைவிக்கு சந்தோஷம் இருக்கும், குழந்தைக்கும் நல்லது. ஓகே ஓகே சார். இப்போ அது பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உள்ள போனதுக்கப்புறம் வெளியில் வந்துடுது, அதனால் வேண்டாம்னு சொல்லி வைஃப் அவாய்ட் பண்ணுறோம். எப்போ செக்ஸ் பண்ணாலும் விந்து வெளியே தாங்க வரும். ம் நீங்கள் தெரியாமல் சொல்கிறீங்க. எப்போ செக்ஸ் பண்ணாலும் விந்து வெளியே தான் வரும். விந்து கர்ப்பப்பைக்குள்ள இப்போ ரொம்ப கன்சீவ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக வருது, அதனால் வேணாம் அப்படின்ற மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீலிங் வேணான்ற மாதிரி. வெளியே போனால் உங்களுக்கு என்ன, கன்சீவ் ஆகிட்டீங்க, இப்போ விந்து உள்ளே போனால் என்ன, வெளியே போனால் என்ன? சரிங்க சார். ஓகே சார். சரிங்க, அதில் எந்த தப்பும் இல்லை. நீங்கள் வச்சுக்கிறதுனா வைங்க, உங்கள் மனைவிக்கு பிடிக்கலன்னா வேண்டான்னா விட்டுருங்க. ஓகே ஓகே சார். ஓகே சார். நன்றி. ஓகே சார். நன்றி சார். இப்போது சுய இன்பம் பொறுத்த வரைக்கும் பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஒன்றுமே தெரியாமல் பிளைண்டாக நீங்கள் போகிறதுக்கு பதிலாக எப்படி உச்சகட்டம் வருகிறது, எப்படி தூண்டுனா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, பல்வேறு விஷயங்கள் உங்களை பற்றியே உங்களுக்கு தெரிந்து கொள்ள உதவுறது சுய இன்பம். அது எந்த விதமான தீமையும் தருவதில்லை. அடுத்து சுய இன்பம் உங்களுடைய மனப்பதட்டத்தை, மன அழுத்தத்தை, வருத்தத்தை போக்குவதற்கு சுய இன்பம் பெருமளவுக்கு உதவியாக இருக்குது. அதை நம்ம மறக்கவே கூடாது. சுய இன்பம் பெருமளவுக்கு நம்மளுடைய மனப்பதட்டத்தை, பயத்தை போக்குறதுல முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சுய இன்பம் பண்ணுறது மனிதனுக்கு இயல்பானது. அவன் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கான் அப்படி தான். உறுப்புகளை தூண்டி இன்பம் காணுவது இயல்பானது. நம்ம யாரையும் திருப்திப்படுத்த வேண்டியதில்லை. அதே மாதிரி நம்முடைய மனக்கவலை, மன அழுத்தமெல்லாம் அது வெகுவாக குறைக்கிறது. சரி, பல பேர் செக்ஸ் பற்றி ஏன் ஒரு பதட்டத்தோடு இருக்கிறாங்க? ஒரு காலருக்கு அப்புறம் பார்ப்போம். ஹலோ சார், வணக்கங்க சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார், என் பேர் கபீருங்க சார், ஈரோடுலேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கள் கபீர். சார், உங்கள் கோவம் ரொம்ப அருமையாக இருக்குது சார், அறிவுபூர்வமாக இருக்குங்க சார், உண்மையாகவே. ரொம்ப நன்றி கபீர், சொல்லுங்கள். சரிங்க சார். சார், ஒரு சின்ன டவுட்டுங்க சார். சொல்லுங்கள். சார், சுயநலம் பண்ணால் ஏதாவது சிறுநீரக பாதிப்பான்னு சொல்கிற உண்மைங்களாங்க சார்? கிட்னி பாதிச்சிடும் அப்படின்னு உண்மைங்களாங்க சார்? அது போலி மருத்துவருடைய ஸ்டேட்மெண்ட்டுங்க. சுய இன்பம் பண்ணலைன்னா தான் நீங்கள் நிறைய பயப்படுத்தி விடுறாங்க சார். இது மாதிரி மேலே நான் 3 ட்ரூப்பில் பண்ணால் அது மாதிரி பாதிச்சிடும் அப்படி இப்படிங்கிறாங்க, குழந்தை இருக்காதுங்கிறாங்க, உண்மைங்களாங்க சார்? சுய இன்பம் இயல்பானதுங்க. அதில் பல நன்மைகள் இருக்குது. அது பண்ணாமல் இருக்கிறது பல நேரங்களில் குழப்பங்களை கொண்டு வரலாம். ஸோ அதனால் எந்த தீமையும் இதுவரை உலகத்தில் அறியப்படவில்லை. எல்லா ஆராய்ச்சியிலும் பண்ணிட்டாங்க. உலகளவில் நீங்கள் கேட்குறவங்கெல்லாம் போலி நண்பர்கள், போலி மருத்துவர்கள் தான் அதிகமாக நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்கிறவங்க. விஞ்ஞானபூர்வமாக விஷயம் தெரிஞ்ச யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க. சரிங்க சார். சரியா? ஓகேங்க சார். ஓகே, சரிங்க. இப்போது செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வாழ்க்கையில் நம்ம ஏன் செக்ஸ் நமக்கு ஒரு பயம் வரும்போது ஒழுங்கான செக்ஸ் வரமாட்டேங்குது அப்படின்னு பார்த்தா சில காரணங்கள் இருக்குது. நம்ம ஒரு புலி, சிங்கத்தை பார்த்து பயப்படுறோம். இல்லை வேற ஒரு உயிருக்கு ஆபத்தான சூழல் வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஓடுவோம்.
திடீர்னு கட்டடம் இடிஞ்சு விழுகுது, இல்லை ஒரு சிங்கத்தை பார்த்துறோம் காட்டில், எல்லாத்தையும் விட்டுட்டு உயிருக்கு பாதுகாக்க ஓடும். ஃபைட் அண்ட் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. காடுகளில் மனிதன் வாழும்போது ஆபத்தை எதிர்கொள்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம். எதிரி வந்த உடனே ஒன்று எதிர்த்து போராடுறதுக்கு வலு வேணும், அல்லது ஓடுறதுக்கு வலு வேணும். ஸோ நிறைய குளுக்கோஸ் உடம்புல வரும், நமக்கு எனர்ஜி கிடைக்கும். ஒன்று சண்டை போடலாம் அல்லது பயந்து ஓடலாம், தப்பிக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில் செக்ஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு இதே போல் ஒரு பயத்தோடு நீங்கள் திருமணத்திற்கு உள்ள நுழைஞ்சிங்கன்னா, மனைவியை பார்த்து பயந்தீங்கன்னா உங்களால் செக்ஸ் பண்ண முடியாது. ஒரு காலர். ஹலோ வணக்கம். யார் எங்க காமராஜ் சாருங்களா சார்? நான் தான் பேசுகிறேன், சொல்லுங்கள் சார். ரொம்ப சந்தோஷம் சார் உங்கள்கிட்ட லைன் கிடச்சது. சொல்லுங்கள் சார், என்ன கேள்விங்க? சார் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் வெளிநாட்டில் இருந்தேன் சார். அப்போ வந்து என்ன அறியாமல இந்த மாதிரியான பழக்கம் கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் இது மாதிரி வந்துடுச்சு, இதாகிடுச்சிங்க சார். என்ன பழக்கங்க? ஏதோ ஒரு படமோ இல்லை வேற ஏதோ ஒன்று பார்த்துனாக்கா அப்படியே சுயன்பம் பண்ணி பழகிட்டேன் சார். சரி. அதனோட விளைவு வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்டர் மேரேஜ் ஆகி ஒரு குழந்தையும் இருக்குதுங்க சார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒய்ஃபோட இருக்கிறத விட எனக்கு இன்னும் ஒவ்வொரு முறையும் அந்த அந்த பழைய ஞாபகத்திலேயே தான் இன்னும் இது பண்ணிட்டு இருக்கேன் சார். உடம்பும் அதாவது உடம்புன்றதை விட எனக்கு இப்போ ஒர்க்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியலைங்க சார். அதாவது ஞாபகம் மறதிலாம் இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக அந்த ஏதோ ஒரு ஸ்டேஜ் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது ஆகுற மாதிரி இருக்குங்க சார். பாவம் ஒய்ஃப்க்கு என்ன தெரியாது, ஆனா ஏதோ பக்கத்துல இது பண்ணாலும் அந்த பழைய ஏதோ ஒரு அந்த பழைய நினைவுகளை என்னால அழிக்கவே முடியலைங்க சார். எனக்கு தெரியுது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏன்னா என்ன அறியாமல அதுலதான் எனக்கு முழு ஈடுபாடுன்ற மாதிரி என்ன அறியாமலே இதாகிடுதுங்க சார். இதுக்கு நானும் என்ன பண்றதுன்னு ஒன்றும் வழி தெரியாம, அதாவது வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்றது என்னோட லட்சியமா இருந்து போய் இப்போ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா எனக்கு வாழ்க்கையில இப்போ வர மாதிரி சூழ்நிலை இருக்குங்க சார். அதாவதுங்க, சுய இன்பத்தினாலேயோ செக்ஸ் படத்தை பார்க்கறதுனாலையோ பிரச்சனை இல்லை. தொடர்ந்து நீங்கள் நிறைய செக்ஸ் படங்கள் பார்க்க ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகுன்னா, வாழ்க்கையை விட சினிமா படங்கள் வந்து செக்ஸ் படங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், த்ரில்லிங்காக இருக்கும், எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருக்கும். இப்போங்க நம்ம டெய்லி வாழ்கிற வாழ்க்கை வந்து போர் அடிக்கும் நமக்கு. வீட்டுக்கு வந்து டிவி ஆன் பண்ணி ரஜினிகாந்த் அடிக்கிற அடி, அதே மாதிரி நம்ம நடிகர்களை அடிக்கிற உதைக்கிறது, நீதியை நிலைநாட்டுறதுக்காக உயிரை விடுற அந்த போராட்டங்களையும் தியாகங்களையும் பார்க்கும்போது நம்ம அதில் அப்படியே ஒன்றி போயிடுவோம். அதனால தான் அவங்களுக்கு நமக்கு வழிகாட்டியாக தெய்வங்களாக அவங்கெல்லாம் தெரிறாங்க. அப்போது திரைப்படங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வசீகரம் இருக்குது. ஒரு பாட்டுன்னா கவிதை எழுதுறதுக்கு ஒருத்தர், அதை இனிமையான குரலில் பாடுறதுக்கு ஒரு பாடகி, அதில் அந்த பாட்டுக்கேற்ற நடனம் ஆடுறதுக்கு ஏகப்பட்ட பேர், அதை ரொம்ப திறமையான ஒளிப்பதிவாளர், இப்படி ஏகப்பட்ட பேர் உள்ள திறமையான கைதேர்ந்த நடிகர்கள். அப்போ ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ பேர் மனக்கெட்டு எக்ஸலண்ட்டாக அதை கொண்டு வராங்க. இந்த காட்சிகள் வந்து நடைமுறையில் வர்ற நம்ம வாழ்க்கைக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியும். மனதை கவர்ற விஷயமாக அது இருக்குது. அதே மாதிரி செக்ஸ் பாலியல் சினிமா படங்களும் நடைமுறையில் நாம் பார்க்குற செக்ஸை விட அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அழகான பெண்கள், அற்புதமான உறுப்புக்கள்,
நீண்ட நேரம் செக்ஸ், விதவிதமான பொசிஷன், விதவிதமாக கதை அமைப்புகள் அதுக்குள்ளேயே. அப்போ என்னென்னா அந்த செக்ஸில் வர இளம் பெண்கள் விதவிதமான செக்ஸ் முறைகள் வந்து உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணும், ஈர்க்கும். ஈர்க்கிற மாதிரி தான் படம் எடுக்கிறாங்க, ஆபாச படங்களும் அப்படி தான் எடுக்கிறாங்க. அப்போ அந்த படங்கள் வந்து உங்களுக்கு அதிக கிளர்ச்சியை கொடுக்குது. அப்போ நீங்கள் சுய இன்பம் பண்ணுறீங்க. இது வந்து இயல்பானது. இது மாதிரி நிறைய பேர் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. மனைவிட்டு செக்ஸ் பண்ணுறதை விட சினிமா படங்களை பார்த்து சுய இன்பம் பண்ணுறவர்கள் ஏராளம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் சார். நான் தூத்துக்குடியிலேருந்து குமார் பேசுகிறேன் சார். நல்லா இருக்கீங்களா? குமார் சொல்லுங்கள். நல்லா இருக்காங்க குமார், சொல்லுங்கள். நல்லா இருக்கேன். ஓகே, சந்தோஷம் சார். சார் உங்கள் வந்து நேரடியாக பார்க்கணுன்னு இருக்கு. சரி, பார்க்கணும். எங்களுக்கு நீங்கள் டிவியில் கருத்து சொல்கிற மாதிரி எங்களுக்கு நேர்முகமாக நீங்கள் இது எங்களுக்கு ஒரு கிளாஸ் மாதிரி நாங்களும் உங்கள்கிட்ட நேரடியாக பேசணும் போல தோணுது. அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா சார்? இந்த டிவியில் இப்போ அதானே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஆமாம் 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 இருக்கீங்க. அதில் வந்து சில இது எங்களுக்கு இதில் வந்து சில நேரம் தொடர்பு கொள்ள முடியல, சில நேரம் கிடைக்க முடியல. அந்த மாதிரி பண்ணலாமான்னு ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. அதனால் உங்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியன். பல்வேறு விஷயங்கள் அப்படி சென்னையில் நாங்கள் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கோம். சென்னையில் என்ன சார், மாதத்துக்கு ஒரு முறையாவது நேருக்கு நேர்னு சொல்லி பல்வேறு வாசகர்கள், பல்வேறு நேயர்களுடைய கருத்துக்களுக்கு, சந்தேகங்களுக்கும் நிறைய விஷயங்கள், பல்வேறு விஷயங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். மெட்ராஸில் இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நடந்துக்கிட்டு இருக்கு. வரக்கூடிய 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினத்தன்னைக்கு ஆகாஷ் குழந்தையின்மை சிகிச்சை மையத்தில் இந்த நிகழ்வு நடக்குது. மகளிர்கள், அகில இந்திய மகளிர் சங்க தலைவி அவங்க வர்றாங்க, வாசுகி அவர்கள் கலந்துக்கிறாங்க. எய்த்வான்னு அந்த அமைப்பினுடைய அவங்க வர்றாங்க. ஏராளமான விஐபிஸ் வராங்க. இதனுடைய வேறு சில விஷயங்கள் சென்னையில், வட சென்னையிலையும் சில நிகழ்ச்சிகள் நடக்குது. அங்கே முக்கியமான விஐபிஸ் கலெக்டர் அவர்கள் அது சில முகாம்கள்லாம் நடக்குது. பெண்களுக்கான சிறப்பு முகாம்கள் நடக்குது. இந்த கலந்துரையாடல்கள் நடக்குது. அவங்க பெண்களுக்கு, பெண் மருத்துவர்கள் வந்து மார்பக பரிசோதனை, அதே மாதிரி பேப்ஸ்மியர்னு பெண்களுக்கு எடுக்கக்கூடிய டெஸ்ட்டுகள், இந்த மாதிரி ஏராளமான நிகழ்ச்சிகள் மகளிர் சர்வதேச தினத்தை ஒட்டி 5ஆம் தேதி வர ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. 8ஆம் தேதி ஆகாஷ் குழந்தையின்மை சிகிச்சை மையத்தில் நடக்குது. 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னையில், வட சென்னையில் நடக்குது. ஸோ இப்படி ஏராளமான நிகழ்ச்சிகளில் நாங்கள் இந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் வாங்க, மகிழ்ச்சியோடு எங்களோட ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக. சென்னையில் என்ன சார்? சென்னையில் நடந்துக்கிட்டு இருக்கு. எங்களோட வந்து ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக. டைம் எப்போ சார்? டைம்லாம் எப்போ? இது வந்து காலையில் ஒரு 11 மணி, 10 மணிலேருந்து 11, 12 வரைக்கும் இருக்கும். இல்லை தேவைன்னா நிறைய பேர் இன்னும் நிறைய கேள்விகள் கேட்குறாங்கன்னா 1 மணி வரைக்கும் இருக்கும். என்ன சார்? ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி சார், வாங்க, நன்றி. ஸோ நாம் சில முக்கியமான விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். ஏன் ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பயந்து போகும்போது செக்ஸில், இப்போது முதலிரவு அறைக்குள்ளே போகும்போது புலியோட குகைக்குள்ளே போகிற மாதிரி பயப்படுற ஆண்கள் இப்போது நிறைய அதிகமாயிட்டாங்க. ஒரு பெண்ணை திருப்தி பண்ணணும், என்னால் முடியுமா, இப்படி ஒரு கேள்வி. இந்த பயத்தோடு அவங்க வந்து முதலிரவு அறைக்குள் நுழைஞ்சா அவர்களுக்கு விரைப்புத்தன்மை வராது. ஏன்னா ஃபைட் அண்ட் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ, 9444944444 எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல்கள் மூலம் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.